வணக்கம். நான் ராஜகாளி ஃப்ரம் பெனவலண்ட் ஐஏஎஸ் அகாடமி. இதுக்கு முன்னால ரெண்டு வீடியோஸ் கொடுத்துருந்தோம் ஹிஸ்ட்ரியில. ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில ரெண்டு வீடியோஸ் கொடுத்துருந்தோம். அதாவது இண்டஸ் வேலியிலே வீடியோ 1 அண்ட் வீடியோ 2ன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இது தவிர மாடர்ன் இந்தியன்ல வந்து உங்களுக்கு சுதா மேம் நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து தேர்ட் வீடியோ. சிலபஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு செகண்ட் இருக்கும். ஸோ சிந்து சமவெளி நாகரிகம், அதுக்கப்புறம் குப்தர்கள் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ குப்தர்கள் பார்த்தீங்கன்னா கிபியில வர்றதான், பொது ஆண்டு தான். இதுக்கு முன்னால சிந்து சமவெளி நாகரிகம் பார்க்கும்போது அது பொது ஆண்டிற்கு முன், அதாவது கிமுல 3300 டு 1900. இது வந்து வடமேற்கு இந்தியால சிந்துவெளி நாகரிகம் போயிட்டு இருந்தது. அந்த சிந்துவெளி நாகரிகம் போயிட்டு இருக்க பீரியட்ல இந்தியாவோட மற்ற பகுதிகளில் என்ன நிலவுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைக்கற்காலமும் புதிய கற்காலமும் நிலவுச்சு அப்படின்னு லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் கிமு 3300 டு 1900. அப்புறம் 1900 டு 1700 அப்படின்றது லேட்டர் ஹரப்பன் ஸ்டேஜ், அதாவது அது அழிவின் விளிம்புல இருக்கிற சிந்து சமவெளி நாகரிகம் தான். ஓகேங்களா? அப்போ கிமு 1700 வரைக்கும் ஓகேவாயிருச்சு. இது தவிர கிமுல 1600 வேதிக் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? வேத காலத்திலே பார்த்தீங்கன்னா முன்வேத காலம், பின்வேத காலம்னு சொல்லுவாங்க. ஸோ வேத காலம் பார்த்தீங்கன்னா 1500 டு 600, அதாவது கிமு 1500 டு 600 வரைக்கும். 1500 டு 1000 அப்படின்றது முன்வேத காலமாகவும், 1000 டு 600 அப்படின்றது பின்வேத காலமாகவும் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து வடக்கு பகுதிகளில் இந்த வேத காலம் வந்து நடந்துட்டு இருக்கும். இது மற்ற பகுதிகளில் அந்த நேரத்தில் என்ன, இந்தியாவோட மற்ற பகுதிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்பு காலம் ஓடிட்டு இருக்கும். ஓகேங்களா? அதுவே முன்வேத காலத்துல உங்களுக்கு லேட்டர் ஹரப்பன் ஸ்டேஜ், அதாவது மெச்சூர்டு, சாரி, முதிர்ந்த ஹரப்பா நாகரிகத்திலே உங்களுக்கு வந்து செம்பு நாகரிகம் வந்து மற்ற இடங்கள்ல ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சிந்துவெளி நாகரிகம் வெண்கல காலம்னு சொல்லியிருந்தோம். வெண்கல காலமே செம்பு பிளஸ் டின் அப்படின்றதுதான். பட் சிந்து சமவெளி நாகரிகம் வந்து ஃபர்ஸ்டே வெண்கலம் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் லேட்டர் மெச்சூர்டு ஹரப்பன் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு எது செம்பு காலம் வந்து இந்தியாவோட மற்ற பகுதிகளில் போயிட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 1500 டு 1000 அப்படின்றது முன்வேத காலமாக இருந்திருக்கும். இதுவும் வடக்கு பகுதி, இந்தியாவோட வடக்கு பகுதிகளில் உள்ளதான். இது முன்வேத காலம் பகுதிகளில் இந்தியாவோட மற்ற பகுதிகளில் என்ன போயிட்டு இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து செம்பையும் கல்லையும் சேர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அது வந்து சால்கோலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பின்வேத காலம் வந்திருக்கும். பின்வேத காலம் வரும்போது தென்னிந்தியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரும்பு காலம், அதுக்கப்புறம் பெருங்கற்காலம், இதெல்லாம் போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ பின்வேத காலம் உங்களுக்கு 1000 டு 600. அதுல வந்து தென்னிந்தியால இரும்பு காலம் போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு கிமுல 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உங்களுக்கு வேதிக் ஸ்டேஜ் தான் வடக்கு பகுதிகளில் போயிருந்திருக்கு. தென்னிந்தியால அது வரைக்கும் இரும்பு காலம் ரன் ஆயிட்டு இருந்திருக்கும். ஓகேங்களா? இது தவிர கிமு 6ஆம் நூற்றாண்டுல உங்களுக்கு புத்திசம், ஜெயினிசம்லாம் தோன்றியிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேதிக் ஸ்டேஜில் உள்ள அவங்களோட அந்த வேதங்கள், ரிச்சுவல்ஸ், அந்த சடங்குகள்லாம் ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்றதுனால புதுசா ரெண்டு மதங்கள் தோன்றியிருக்கும். அது வந்து ஒரு எழுச்சின்னே சொல்லலாம். கிமு 6ஆம் நூற்றாண்டுல உங்களுக்கு புத்திசம், ஜெயினிசம் தோன்றியிருக்கும். புத்திசம் ஜெயினிசம் பீரியட்ல அதுக்கப்புறம் வடக்கு பகுதிகளில் ஒரு 16 மகா ஜனபதங்கள் உருவாகும். ஓகேங்களா? அந்த 16 மகா ஜனபதத்துல மகதம் வந்து ஒரு எழுச்சியோட வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு பயன்படுத்துறதுல உள்ள நிபுணத்துவம் வந்து அவங்க 16ல அவங்க ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டியா வர்றதுக்கான வாய்ப்பா இருக்கும். மகதத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டினஸ்டிஸ் வந்து வந்திருப்பாங்க. உங்களுக்கு ஹரியங்கா டினஸ்டி, சிசுநாக வம்சம், நந்த வம்சம், அதுக்கப்புறம் மௌரிய வம்சம். ஓகேங்களா? ஸோ மௌரியாஸ் வந்து ஃபர்ஸ்ட் பெரிய பேரரசா வந்து எழுவாங்க. ஓகேங்களா? முதல் பெரிய பேரரசு அப்படின்றது ஆக்சுவலா நந்தர்கள் தான். நாலாவதா வம்சமா வர்றது உங்களுக்கு மௌரியாஸ். அவங்க வந்து பெரிய பேரரசா எழுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பெரிய பேரரசா உருவாகிறதே பாத்தீங்கன்னா குப்தாஸ் தான். ஓகேங்களா? பட் ஆனா மௌரியாஸோட பீரியட் பாத்தீங்கன்னா கிமு 322 டு கிமு 187. ஓகேங்களா? அதாவது கிமு 4ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டுகள்லே வந்துருது. ஓகேங்களா? பொது ஆண்டிற்கு முன்னே முடிஞ்சிருது. பட் அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் குப்தாஸ் எங்க வராங்க அப்படின்னா கிபியில தான் வராங்க. இதுதான் இரண்டாவது பெரிய பேரரசு. உங்களுக்கு குப்தாஸோட ஸ்டார்டிங் பீரியடே கிபி 240 டு 280 அப்படிதான் போயிட்டு இருக்கும். ஸோ கிபி 240 ஸ்டார்டிங் ஸ்டேஜ், ஸ்ரீகுப்தர் ஓபன் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்போ ஒரு இரண்டாவது பெரிய பேரரசுக்கே உங்களுக்கு நிறைய கேப் இருக்கும். அந்த கேப்ல மௌரியாஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய சாதவாகனர்கள், இந்தோ பாக்டீரியஸ், இந்தோ கிரேக்கர்கள், இந்த மாதிரி நிறைய பேர், சுங்கர்கள், கண்வர்கள், தென்னிந்தியால சாதவாகனர்கள், இந்த மாதிரி இந்த இன்பிட்வீன் பீரியட்ல நிறைய பேர் வந்து மாறி மாறி ஆட்சி செஞ்சிருப்பாங்க.
ஓகேங்களா. கிமு 322 டு 187ன்றது மௌரியாஸ். அதுக்கப்புறம் குப்தாஸ் வந்து எங்க வராங்கன்னா கிபிக்கு வந்துடுறாங்க. ஓகேங்களா. கிபி 240ல அவங்க ஸ்டார்ட் ஆகுறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆக்சுவலா சிந்து சமவெளி நாகரிகம். அதுக்கப்புறம் வந்து வடக்கு ரிமைனிங் பார்ட்ஸ்ல என்னென்ன ஓடிட்டு இருந்தது அப்படின்றது. இதுக்கப்புறம் வந்து நீங்க குப்தாஸ் பார்க்கலாம். ஸோ குப்தாஸ் வந்து ஸ்ரீகுப்தர் வந்து தோற்றுவிச்சிருக்கிறாரு கிபி 240ல. ஓகேங்களா. அதாவது 3ஆம் நூற்றாண்டுல. ஸோ இவங்கள பத்தின தெரிஞ்சுக்கிறதுக்கான எவிடன்சஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இலக்கிய சான்றுகள்ல விஷ்ணு, மத்ஸ்ய, வாயு, பாகவத புராணங்கள், அதாவது நாரதர், விஷ்ணு, பிரகஸ்பதி, காத்தியாயனர் ஸ்மிருதிகள். ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது காமாந்தகாரி நிதிசாரம். ஓகேங்களா. அது வந்து ஒரு தர்மசாஸ்திர நூலு. நிதிசாரம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசருக்கு வந்து ஒரு கருவூலத்தை இப்படிதான் வச்சிருக்கணும். ஓகேங்களா. அந்த பினான்சியல் ஸ்டேட்டஸ் இப்படிதான் மெயின்டைன் பண்ணணும் அரசருக்கு கூறுவது மாதிரி இந்த காமாந்தகர் எழுதியிருப்பாரு. நூல் பாத்தீங்கன்னா நீதிசாரம். ஓகேங்களா. இது கிபி 400ல எழுதின நூல். இதுலயும் நம்ம குப்தர்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது தவிர மெயினான விசாக தத்தரோட முத்திராராட்சசம் அண்ட் தேவி சந்திரகுப்தம். இது தவிர புத்த சமண இலக்கியங்கள்ல குப்த வம்சத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். காளிதாசரோட படைப்புகள். சோ முக்கியமானதே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காளிதாசர் தான். இவர் வந்து 2ஆம் சந்திரகுப்தரோட அவையில வந்து இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் பீரியட்ல வந்த சீன பயணி ஃபாகியானோட பயண குறிப்புகள். இது எல்லாமே இலக்கிய எவிடன்ஸ். ஓகேங்களா. சோ இதெல்லாம் குப்தர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான இலக்கிய சான்றுகள். இது தவிர குப்தர்கள் காலத்தை வந்து ரொம்ப பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொற்காலம்னா மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்து பொற்காலம் அப்படின்ற மீனிங் கிடையாது. ஜென்ரலா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குப்தர்கள்னாலே அவங்களோட பீரியட்ல நிலப்பிரபுத்துவம் அப்படின்ற ஒரு கொள்கை மூலமா அந்த அவங்களோட பீரியட் ரன் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிலப்பிரபுத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிலக்கிழார்கள், நிலப்பிரபுக்கள், நிலம் அதிகமா வச்சிருக்கிறவங்க, ரொம்ப வசதியானவங்க வந்து உண்மையிலே குப்தாஸ் பீரியட்ல வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. பட் நார்மலான மக்கள் வந்து ரொம்ப கஷ்டம் தான் பட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் ஏன் குப்தர்கள் காலத்தை வந்து பொற்காலம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்தர்கள் காலம் வந்து நிறைய செவ்வியல் இலக்கியங்கள் வந்து தோன்றுனது. அதனால அந்த மறுமலர்ச்சி, அந்த செவ்வியல் இலக்கியங்கள், அந்த கலை இதெல்லாம் அதிகமா தோன்றுனதுனால அதை வந்து நம்ம பொற்காலம் அப்படின்னு சொல்றோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா காளிதாசர் உங்களுக்கு தெரியும். அப்ப அவர் வந்து நிறைய எழுதியிருப்பார். நாடகங்கள், நிறைய இலக்கியங்கள் எழுதியிருப்பாரு. மாளவி, காக்னி மித்திரம், ரகுவம்சம், அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய படைப்புகள் கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி 2ஆம் சந்திரகுப்தர் பீரியட்ல பாத்தீங்கன்னா நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 9 கவிஞர்கள் அந்த மாதிரி ஒரு குழுவா வந்து இருப்பாங்க. ஓகேங்களா. அமைச்சர் குழு மாதிரி 2ஆம் சந்திரகுப்தர் பீரியட்ல இருப்பாங்க. அதுல காளிதாசர் ஒண்ணு, ஹரிசேனர். சமஸ்கிருத இலக்கணம் வந்து நிறைய அதிகமா எழுதப்பட்ட பீரியட் வந்து குப்தாஸ் பீரியட் தான். ஸோ அந்த மாதிரி இலக்கியங்கள் அதிகமா எழுதினது, ஆரியப்பட்டர் ஜீரோவை கண்டுபிடிச்சது, அந்த சூரிய சந்திர கிரகணங்களை விளக்குனது, வராக மிகிரர். ஸோ இந்த மாதிரியான நிறைய கவிஞர்கள் இருந்து அவங்களோட படைப்புகள் அதிகமா வெளியானதுனால குப்தர்கள் காலத்தை வந்து பொற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது தவிர கல்வெட்டு சான்றுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாம் சந்திரகுப்தரோட சாதனைகள், வெற்றிகளை விளக்குற மெக்ரலி இரும்பு தூண் கல்வெட்டு. ஓகேங்களா. அதுக்கடுத்து அலகாபாத் தூண் கல்வெட்டு. ஸோ அலகாபாத் அப்படின்றது முன்னால பிரயாகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து அலகாபாத் தூண் கல்வெட்டுன்னு சொல்லிக்கலாம், ஆர் பிரயாகை பிரசஸ்தின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா. இது யாரை பத்தின டீட்டெயில்ஸ் சொல்லுது அப்படின்னா, சமுத்திரகுப்தரோட ஆட்சி, ஆளுமை, சாதனைகள், அவர் என்னெல்லாம் பிளேசஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாரு அவரோட பீரியட்ல. ஸோ இது எல்லாமே இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டுல இருக்கும். ஸோ அலகாபாத் அப்படின்றது முன்னால பிரயாகை அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறிச்சவர் யாரு அப்படின்னா ஹரிசேனர். இது வந்து 33 வரிகள்ல இருக்கும். நாகரி வரி வடிவத்திலையும் சமஸ்கிருத மொழியிலையும் இருக்கும். ஓகேங்களா. 33 லைன்ஸ், நாகரி ஸ்கிரிப்ட், சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ். ஸோ திஸ் அலகாபாத் தூண் கல்வெட்டு வந்து யாரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா, சமுத்திரகுப்தரோட ஆட்சி, ஆளுமை, சாதனைகள். மெக்ரலி இரும்பு தூண் கல்வெட்டு முதலாம் சந்திரகுப்தர். இது தவிர 2ஆம் சந்திரகுப்தருக்கு பாருங்க 3 கல்வெட்டு இருக்கும். உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு. இதுக்கு தவிர ஸ்கந்தகுப்தரோட பிதாரி தூண் கல்வெட்டு. இது தவிர கத்வா பாறை கல்வெட்டு, மதுபான் செப்பு பட்டயம், அது பஞ்சாப்ல இருக்கு. பிளஸ் வந்து சோனாபட் செப்பு பட்டயம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்வெட்டுகளுக்கான எவிடன்சஸ்.
இது தவிர இவங்களோட பீரியட்ல நிறைய நாணயங்களும் வெளியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இவங்களோட நாணயங்கள் மூலமா இவங்களுக்கு என்னெல்லாம் பட்டம் இருந்தது, அவங்களோட சடங்குகள்லாம் என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமா தெரிஞ்சுக்கலாம். தங்கம், வெள்ளி, செப்பு நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. அதுல அவங்க உருவங்கள் போட்டு கூட நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆதாரங்களே பார்த்தீங்கன்னா நாணயம் வச்சு, கல்வெட்டு வச்சு, இலக்கியம் வச்சு 3 டைப் ஆஃப் எவிடன்சஸ் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா? சோ இந்த குப்த வம்சம் வந்து ஸ்ரீகுப்தர் வந்து தோற்றுவிச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? சோ அந்த குப்த வம்சத்தோட தோற்றம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11th புக்ல ஒரு டீடைல்டா கொடுத்திருப்பாங்க. அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, குப்தர்கள் வந்து கண்டிப்பா ஒரு எளிய குடும்பத்தில இருந்து தான் பிறந்திருக்கணும். ஓகேங்களா? அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன் ரீசனா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாம் சந்திரகுப்தர் வந்து லிச்சாவி இளவரசி குமாரதேவியை வந்து மணந்திருப்பாரு. ஓகேங்களா? சோ மோஸ்ட்லி வந்து அரச குடும்பம்னா அரச குடும்பத்துல தான் பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து நார்மலா நடக்கிற ஒண்ணுதான். பட் வந்து முதலாம் சந்திரகுப்தர் லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்தது வந்து ஒரு பெருசா ஒரு நடக்கக்கூடாத அப்படின்ற மாதிரி ரொம்ப ப்ரைடா வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாரு. ஸோ அது மூலமா வந்து இவங்க எளிய குடும்பத்துல பிறந்திருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அரச குடும்பத்துல இருந்து பெண் எடுத்தது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்திருக்கணும். அதனால குப்தர்கள் வந்து ஒரு எளிய குடும்பத்தில இருந்து தான் பிறந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லிச்சாவி இந்த அரச குடும்ப தொடர்பு மூலமா தான் முதலாம் சந்திரகுப்தர் வந்து நிறைய வட இந்திய சிற்றரசர்களை வெற்றி கொண்டிருப்பாரு. அதனால அவங்க வந்து பெரிய பேரரசா எழுந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி இதை வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இதுல லிச்சாவி அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு பழமையான கன சங்கம். பழைய பீரியட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சி முறைகள்ல 2 டைப் சொல்லியிருப்பாங்க. ஒன்னு வந்து கனசங்கம், இன்னொன்னு வந்து முடியாட்சி அரசுகள். முடியாட்சி அரசுகள் வந்து ஒரு அரசனோ அரசியோ அதுக்கப்புறம் அவங்களோட பிள்ளைங்களோ வழி வழியா அவங்க கொடுக்கிற ஆட்சி கொடுக்கறது வந்து முடியாட்சி அரசுகள். இதுவே கனசங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல இருக்கிற மக்கள் சேர்ந்து வசிக்கிறது கனசங்கமா சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சரிசமமான அந்தஸ்தை கொண்ட மக்களை கொண்ட மேட்டுக்குடி மக்கள் கொண்ட தொகுதி தான் கனசங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து இந்த லிச்சாவி அப்படின்றது ஒரு பழமையான கனசங்கம் தான். இந்த லிச்சாவின்றது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்கைக்கும் நேபாளத்துக்கும் இடைப்பட்ட பகுதி தான் லிச்சாவி. ஓகேங்களா? அதாவது கங்கைக்கும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா நேபாள தெராய்க்கும் இடைப்பட்ட பகுதி தான் இந்த லிச்சாவி. வடக்கு பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஓகேங்களா? சோ இந்த பழமையான கனசங்கம் லிச்சாவில இருந்து தான் குமாரதேவிய முதலாம் சந்திரகுப்தர் வந்து மணந்திருப்பாரு. ஓகேங்களா? இது தவிர என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ரீகுப்தர் வந்திருப்பாரு, அப்புறம் கடோத்கஜர் வந்திருப்பாரு, அதுக்கப்புறம் அவரோட பையன் முதலாம் சந்திரகுப்தர், அதுக்கப்புறம் அவரோட பையன் சமுத்திரகுப்தர் வந்திருப்பாரு. ஓகேங்களா? சமுத்திரகுப்தர் வந்து அவரோட அலகாபாத் தூண் கல்வெட்டுல என்ன இப்போ சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பிரயாகையிலிருந்து அதுக்கு மேற்க மதுரா வரை உள்ள செழிப்பான பகுதிகளை கைப்பற்றினது சமுத்திரகுப்தர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இது வடக்கு பக்கத்துல. ஓகேங்களா? பிரயாகையிலிருந்து மதுரா வரை உள்ள. இது தவிர தெற்கு பகுதி பாத்தீங்க அப்படின்னா கலிங்கம் வழியா உங்களுக்கு பல்லவர் தலைநகம் காஞ்சிபுரம் வரைக்கும் அவர் வெற்றி கொண்டிருப்பாரு. இது வந்து சமுத்திரகுப்தரோட சாதனைகள். ஓகேங்களா? சோ குப்தர்களோட பகுதிகள்லாம் ஜென்ரலா எதை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா மகதம், அலகாபாத், அவுத். ஓகேங்களா? மகதம், அலகாபாத், அவுத். சோ எப்படி பேரரசு உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்லயே சொன்னோம் குப்த பேரரசை உருவாக்குனது முதல் அரசர் ஸ்ரீகுப்தர் தான். ஓகேங்களா? பிளேஸ் எதுல உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வங்காளம், பீகார். பீரியடு கிபி 240 டு 280. ஓகேங்களா? நாணயத்துல இடம்பெற்ற முதல் குப்த அரசர் ஸ்ரீகுப்தர் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் அவரோட பையன் கடோத்கஜர். அவரோட பீரியட் பாத்தீங்கன்னா கிபி 280 டு 319. இவங்க 2 பேர் ஸ்ரீகுப்தரும் சரி கடோத்கஜரையும் சரி 2 பேரையும் கல்வெட்டுகள்ல மகாராஜா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஓகேங்களா? அவங்களோட பட்டங்கள் ரொம்ப முக்கியம். ஸ்ரீகுப்தர் அண்ட் கடோத்கஜர் மகாராஜான்னு அழைக்கப்படுறாங்க. ஸ்ரீகுப்தரோட பையன் தான் கடோத்கஜர். அதுக்கப்புறம் கடோத்கஜருக்கு அப்புறம் முதலாம் சந்திரகுப்தர் வராரு. முதலாம் சந்திரகுப்தரோட பீரியட் பாத்தீங்கன்னா கிபி 319 டு 335. ஓகேங்களா? இது இவரோட பீரியடு. இவர் வந்து இவரோட ஆட்சி பகுதிகளை எக்ஸ்டெண்ட் பண்றாரு. முதல்ல அவங்க வங்காளம், பீகார் பக்கத்துல தான் அந்த பகுதிகளை தான் ஆட்சி செஞ்சிருக்காங்க. முதலாம் சந்திரகுப்தர் தான் முதல் பெரிய பேரரசர் குப்தர்கள்லயே. இவர் வந்து இவரோட ஆட்சி பகுதியை எப்படி விரிவாக்கம் செய்வாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா
படையெடுப்பு மூலமா பிளஸ் வந்து திருமண உறவுகள் மூலமாகவும் இவர் வந்து தன்னோட பேரரசோட பகுதிகளை வந்து எல்லை விரிவாக்கம் செஞ்சுட்டு இருப்பாரு. அதுல ஒண்ணுதான் அவர் குமாரதேவி லிச்சாவி கணசங்கத்துல குமாரதேவிய மணந்தது. ஓகேங்களா. இவர் தான் குப்த பேரரசோட முதல் பேரரசர். அதுக்கு முன்னால ரெண்டு பேரையும் அரசர் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. முதலாம் சந்திரகுப்தரை தான் முதல் பேரரசர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சோ அவங்க ரெண்டு பேருக்கும் பட்டம் வந்து மகாராஜான்னு இருந்த மாதிரி முதலாம் சந்திரகுப்தரோட பட்டம் வந்து பாத்தீங்கன்னா மகாராஜா அதிராஜா, அதாவது மகாராஜாதி ராஜா. ஓகேங்களா. அரசர்களுக்கெல்லாம் அரசர், மன்னர்களுக்கெல்லாம் மன்னர், அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. மகாராஜாதி ராஜா முதலாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா. லிச்சாவி வம்சம் குமாரதேவியை மணக்கிறாரு. லிச்சாவி வம்சத்தோட ஆதரவு மூலமா நிறைய வட இந்திய சிற்றரசுகளை வெற்றி கொள்றாரு. இப்ப இவர் வந்து வங்காளம் பீகார்ல இருந்து கொஞ்சம் பார்ட்ஸா எக்ஸ்டெண்ட் பண்றாரு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வட இந்தியாவை கான்சென்ட்ரேட் பண்ணி சில சிற்றரசுகளை வெற்றி கொள்றாரு. ஓகேங்களா. இது தவிர இவர் வந்து வெளியிட்ட தங்க நாணயத்துல சந்திரகுப்தர் வந்து சந்திரகுப்தர் குமாரதேவி ரெண்டு பேரோட உருவங்களும் பொறிச்சிருக்கு. இது பொறிச்சிருக்கிறது தவிர லிச்சாவையா அப்படின்ற வாசகமும் பொருத்தியிருப்பார், இடம் பெற்றிருக்கும். ஓகேங்களா. இவர் வெளியிட்ட தங்க நாணயத்துல சந்திரகுப்தரும் குமாரதேவி உருவமும் இருக்கும், லிச்சாவையா அப்படின்ற வாசகமும் இருக்கும். பட் ஆனா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சிக்ஸ்த் தேர்ட் டேர்ம்ல இவர் வெளியிட்ட தங்க நாணயம் அப்படின்னு முதலாம் சந்திரகுப்தரை சொல்லியிருப்பாங்க. பட் 11th புக்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலம் வரைக்கும் கல்வெட்டோ நாணயமோ இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. சோ இது ஆனா தங்க நாணயம் தான், லிச்சாவையா அப்படின்ற வாசகம், இருவரோட உருவங்களும் இருக்கும். சோ முதலாம் சந்திரகுப்தரை பத்தி ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அவ்வளவுதான். லிச்சாவி குமாரதேவியை மணந்திருப்பாரு. பட்ட மகாராஜாதி ராஜா அவங்களோட ஆதரவு மூலமா வட இந்திய சிற்றரசுகளை வெற்றி கொண்டிருப்பாரு. அவர் வெளியிட்ட தங்க நாணயத்துல முதலாம் சந்திரகுப்தர் குமாரதேவி உருவங்கள் பொறிச்சிருப்பாங்க. லிச்சாவையா அப்படின்ற வாசகமும் இருக்கும். இவரது ஆட்சி காலத்துல கல்வெட்டோ நாணயமோ இல்லைன்னு கூட 11th புக்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட பையன் சமுத்திரகுப்தர். ஓகேங்களா. இவரும் ரொம்ப முக்கியமான அரசர். அவர் எப்படி வட இந்திய சிற்றரசுகளை கொஞ்சம் கொஞ்சமா கைப்பற்றி ஆட்சி விரிவாக்கம் செய்யறாரோ அதே மாதிரி இவரு அதை விட அதிகமான பார்ட்ஸ் வந்து சமுத்திரகுப்தர் இன்னும் கொஞ்சம் எல்லை விரிவாக்கம் பண்ணியிருப்பாரு. இவரோட பீரியட் பாத்தீங்கன்னா 335 டு 380ன்னு சொல்லிட்டு தேர்ட் டேர்ம்ல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இவர் முதலாம் சந்திரகுப்தரோட பையன். ஓகேங்களா. பட் இந்த சமுத்திரகுப்தரோட நீண்ட புகழுரை வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோகர் தூண்ல வந்து எழுதியிருப்பாங்க. சோ அந்த அசோகர் தூண் மூலமா இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சமுத்திரகுப்தர் வந்து மௌரிய பரம்பரையில வந்த அரசரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசோகர் தூண்ல வந்து சொல்லியிருப்பாங்க. முத ஸ்ரீகுப்தர் வரும்போது எளிய குடும்பத்திலிருந்து குப்த வம்சம் பிறந்திருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. பட் அசோகர் தூண்ல சமுத்திரகுப்தர் வந்து மௌரிய பரம்பரையில வந்த ஒரு மன்னரா இருக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அவர் குறித்த நீண்ட புகழுரையும் அசோகர் தூண்ல வந்து சொல்லியிருப்பாங்க. இது தவிர சமுத்திரகுப்தருக்கு அடிபணிஞ்ச அரசர்கள் ஆட்சி பகுதிகள் பத்தியும் இந்த அசோகர் தூண்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இப்போ இது தேர்ட் டேர்ம்ல வந்து 335 டு 380ன்னு சொல்லியிருப்பாங்க. பட் 11th வந்து 335 டு 375 சொல்லியிருப்பாங்க. அதாவது 40 இயர்ஸ் வந்து இவர் ஆட்சி புரிஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. 335 டு 375 40 இயர்ஸ். இவரோட வெற்றிகள் வந்து ரொம்ப அதிகமா கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. சோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா வட இந்தியால 9 அரசுகள், தென்னிந்தியால 12 அரசர்களை வெற்றி கொண்டிருப்பாரு. இதுதான் ஜென்ரல் ஃபேக்ட். ஓகேங்களா. சோ அவங்க அதை வந்து டீட்டெயிலா கொடுத்திருப்பாங்க. எதெல்லாம்னு சொல்லி பாத்திரலாம். ஆஹ் தில்லி, மேற்கு ஊபி, உத்தரப்பிரதேஷ்ல 4 அரசர்களை வெற்றி கொள்றாரு. இது தவிர தெற்கு பகுதி, கிழக்கு பகுதி அரசர்களை அடிபணிஞ்சு கப்பம் செலுத்த கட்டாயப்படுத்துறாங்க. இவங்களோட பீரியட்ல பாத்தீங்கன்னா முதலே சொல்லியிருப்பாங்க சமுத்திரகுப்தர் வந்து பிரயாகையிலிருந்து மதுரை வரை உள்ள செழிப்பான பகுதிகள், இது தவிர தென்கிழக்கு பகுதிகளை கலிங்கம் வழியா போய் பல்லவர் தலைநகரம் காஞ்சிபுரம் வரைக்கும் இவர் கைப்பற்றி இருப்பாரு அப்படின்னு சொல்லி சமுத்திரகுப்தரை பத்தி முதலே ஒண்ணு பார்த்தோம். ஓகேங்களா. சோ அந்த தெற்கு பகுதி கிழக்கு பகுதி அரசர்களை கைப்பற்றுறது மட்டும் இல்லாம சமுத்திரகுப்தர் வந்து என்ன மாதிரியான டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னா இவர் நிறைய படையெடுப்பு மூலமா நிறைய பகுதிகளை தெற்கு பகுதியில கை பிடிச்சிருப்பாரு. பட் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஆட்சியை அவங்க கிட்டே கொடுத்து நீங்களே ஆட்சி பண்ணுங்க, எனக்கு கப்பம் மட்டும் கட்டிருங்க அப்படின்ற மாதிரியான இதை வந்து அவர் ஃபாலோ பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா. அப்ப தெற்கு பகுதி கிழக்கு பகுதி அரசர்கள் எல்லாம் அடிபணிஞ்சு கப்பம் செலுத்த கட்டாயப்படுத்துறாரு.
நிறைய கல்வெட்டுகள்ல உள்ள இடங்கள்லாம் பார்க்கும்போது இவர் கிழக்கு கடற்கரையோரம் காஞ்சிபுரம் வரைக்கும் கைப்பற்றியிருப்பாரு அப்படின்ற எவிடன்சஸ்ல நிறைய கல்வெட்டுகள்ல இடங்கள் பத்தின எவிடன்ஸா இருக்கு. ஓகேங்களா. இது தவிர கங்கை சமவெளியோட மேற்கு பகுதியில 9 அரசர்களை வெற்றி கொண்டிருக்காரு. முதலே சொன்னதான், கங்கை சமவெளியில 9 அரசர்கள், தென்னிந்தியால 12 அரசர்கள். தென்னிந்தியால 12 அரசர்கள்ல இடத்தை கைப்பற்றி அவங்க கிட்டே அரச கொடுத்து நீங்களே ஆட்சி புரியுங்க, எனக்கு கப்பம் கட்டுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. இது தவிர காட்டு ராஜாக்கள், அதாவது மத்திய இந்தியா அந்த தக்கான பகுதியில் உள்ள பழங்குடி இன தலைவர்கள் இவங்களாம் வந்து கப்பம் கட்ட கட்டாயப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஸோ இது தவிர அஸ்ஸாம், வங்காளத்தோட கிழக்கு பகுதி, நேபாளம், பஞ்சாப் பகுதியில் உள்ள சிற்றரசர்கள். ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க, அஸ்ஸாம், கிழக்கு வங்காளம், நேபாளம், பஞ்சாப் பகுதி சிற்றரசர்கள், ராஜஸ்தான், இந்த மத்திய இந்தியாவில் உள்ள பழங்குடியின தலைவர்கள் இவங்கெல்லாம் வந்து கப்பம் கட்ட கட்டாயப்படுத்தப்பட்டிருக்காங்க. இது தவிர அந்த குஜராத் இடத்துல வர மாளவர்கள், யுதேயர்கள், ராஜஸ்தான் பகுதியின் 9 குடியரசுகள் இவங்கெல்லாம் குப்தர்களோட ஏகாதிபத்தியத்தை ஏற்குமாறு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்காங்க. இது தவிர ஒரு கல்வெட்டுல என்ன சொல்லுது அப்படின்னா, ஏன்னா இவங்களுக்கு முன்னால குஷானர்கள் தான் இருந்தாங்க. ஓகேங்களா. வட இந்தியால குஷானர்கள், சுங்கர்கள், கன்வர்கள் இந்த மாதிரி நிறைய ஆட்சி புரிஞ்சிருக்காங்க மௌரியர்களுக்கு அப்புறம். ஓகேங்களா. சோ ஒரு கல்வெட்டுல தெய்வபுத்திர சகானுசாகி அப்படின்ற ஒரு நேம் வந்து மென்ஷன் ஆயிருக்கும். இது வந்து ஒரு குஷானர்களோட பட்டம். ஓகேங்களா. இது தவிர சாகர்கள், இலங்கை அரசு, இந்த மாதிரி வெளிநாட்டு அரசுகளும் இவருக்கு கப்பம் கட்டுனதா அந்த கல்வெட்டுல எவிடன்ஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஒரு டைப் ஆஃப் குஷானர்கள், சாகர்கள், இலங்கை அரசுகள் இவங்கெல்லாம் கப்பம் கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தவிர இவரோட போர் திறமை இதையெல்லாம் வச்சு அவங்க ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ண பிளேசஸ்லாம் வச்சு வரலாற்று அறிஞர்கள் இவர் ஒரு இந்திய நெப்போலியன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் சமுத்திரகுப்தர். பட் வந்து மேற்கு இந்தியான்னு பார்க்கும்போது இவரோட இது வந்து கங்கை சமவெளி வரைக்கும் மட்டும்தான் இவருக்கு நேரடி அதிகாரம் இருந்திருக்கு. முதலே பார்த்தோம், அந்த கங்கை சமவெளியில பிரயாகை டு மதுரை ஆட்சி பண்ணாரு, எக்ஸ்டெண்ட் பண்ணாரு அப்படின்றத பார்த்தோம். இவரோட நேரடியான அதிகாரம் கங்கை சமவெளி வரைக்கும் மட்டும்தான் இருந்திருக்கு. இவரால சாக அரசர்களை தோற்கடிக்க முடியல. ஓகேங்களா. இது தவிர இதெல்லாம் முதலே பார்த்தோம், ராஜஸ்தான் பழங்குடியினர் இதெல்லாம் வந்து கப்பம் கட்டினாங்க. பஞ்சாப் வந்து அவங்களோட அதிகாரத்துக்கு வெளியில தான் இருந்தது. பஞ்சாப் அவரால் கைப்பற்ற முடியல. ஓகேங்களா. இவரோட ஆக்குபேஷன் வந்து அதிகமா அந்த இடத்துல இருந்தது அப்படின்றதுனால அங்க உள்ள பழங்குடியோட அரசு அதிகாரம் குறையும். அதனால ஹூணர்களோட ஊடுருவல் வந்து இவங்களுக்கு அடிக்கடி இருந்துட்டே இருந்தது. ஓகேங்களா. இது பின்னால வந்து ஹீனர்கள்னா யாரு அப்படின்னு பார்க்கலாம். குஷானர்களோட இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருந்ததா அப்படின்றது தெரியல. ஓகேங்களா. பஞ்சாப் வெளியில இருந்தது, குஷானர் உறவு பத்தி தெரியல. இவரோட சமகாலத்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கை அரசர் மேகவர்மன் தான். ஓகேங்களா. சமுத்திரகுப்தரோட சமகாலத்தவர் இலங்கை அரசர் மேகவர்மன். இவர் நிறைய பரிசுகள்லாம் அனுப்பி சமுத்திரகுப்தருக்கு பரிசு அனுப்பி கயாவில் ஒரு பௌத்த மடம் கட்ட அனுமதி கோரியிருப்பாரு. ஓகேங்களா. இவரோட ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா 40 வருஷம் இருந்தது அப்படின்றதுனால திட்டமிட்ட படையெடுப்புகளை கரெக்டா திட்டமிட்டு எல்லாமே பண்ண முடிஞ்சது. அஸ்வமேத யாகம் பண்ணாரு. ஓகேங்களா. தன்னோட பகுதிகளை எக்ஸ்டென்ஷனுக்காக நிறைய அஸ்வமேத யாகம் பண்றாரு. குப்தர்களே உங்களுக்கு ரெண்டே ரெண்டு அரசர்கள் தான் அஸ்வமேத யாகம் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இவர் வந்து சமுத்திரகுப்தர். ஓகேங்களா. இவரோட அரசபையில இருந்தவர் தான் ஹரிசேனர். ஓகேங்களா. ஹரிசேனர் தான் அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறிச்சிருப்பாரு. முதலே பார்த்தோம், ஹரிசேனர் போன்ற கவிஞர்களை இவர் ஆதரிச்சாரு. இவர் வந்து ஒரு வைணவர். ஓகேங்களா. வைணவ மதத்தை பின்பற்றினவர். இந்த குப்தர்கள் காலத்துல தான் சைவம் வைணவம் அப்படின்னு ரெண்டு இதே வந்து தோன்றியிருக்கும். இவர் வந்து வைணவத்தை பின்பற்றியிருப்பாரு. பட் வைணவத்தை பின்பற்றினாலும் வசுபந்து இந்த மாதிரி பௌத்த அறிஞர்களை ஆதரிக்கவும் செஞ்சிருப்பாரு. ஓகேங்களா. இதுல ஹரிசேனர் இந்த மாதிரி அறிஞர்கள் மூலமா சமுத்திரகுப்தர் வந்து சமஸ்கிருத இலக்கிய வளர்ப்புல அதிகமா பங்காற்றியிருப்பாரு. கவிதை இசை பிரியரும் கூட. அதனால இவருக்கு வந்து கவிராஜா அப்படின்ற பட்டமும் இருந்தது. இவர் இசை பிரியர் அப்படின்றது அவர் வீணை வாசிப்பது போன்ற சின்னம் வந்து நிறைய நாணயங்கள்ல கிடைச்சிருக்கு. ஓகேங்களா.
நாணய அமைப்பு முறை வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற முறையை கொண்டு வந்தவர் சமுத்திரகுப்தர் தான். இது மேபி வந்து குஷானரோட நாணயங்களோட உந்துதலால இவர் வந்து ஒரு நாணய அமைப்பு முறையை உண்டாக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புக்ல போட்டிருப்பாங்க. ஓகேவா? வைணவர் வசுபந்து அப்படின்ற பௌத்த அறிஞரை வந்து ஆதரிச்சிருக்கிறாரு. கவிதை இசைப்பிரியர் கவிராஜா வீணை வாசிப்பது போன்ற சின்னம் வந்து நாணயங்கள்ல கிடைச்சிருக்கு. அஸ்வமேத யாகம் பண்ணவர். இவரோட அரசவையில இருந்தது ஹரிசேனர். அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறிச்சவர். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். இவரோட தாத்தா தான் முதலாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா? அவரோட தாத்தா பெயரையே சூடி இருப்பாரு. இவர் வந்து சமுத்திரகுப்தரோட பையன். இவரும் திறமையான அரசர். இவரோட பீரியட்ல தான் நிறைய பிளேசஸ் வந்து இந்தியால இவர் ஆக்குபை பண்ணுவாரு. ஓகேங்களா? முதல்ல சொன்னோம்ல, சமுத்திரகுப்தரோட பீரியட் வந்து 335 டு 375 தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதுல வந்து 370 டு 375 வந்து 11th புக்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரண்டாம் சந்திரகுப்தர் ராமகுப்தரோட போராடி அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வர்றாரு. அந்த 5 இயர்ஸ் வந்து ராமகுப்தர்கிட்ட தான் அந்த ஆட்சி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் போராடி 375ல தான் இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சிக்கு வராரு. அப்ப இவரோட பீரியட் பாத்தீங்கன்னா 375 டு 415. அதுவும் இவரும் 40 வருஷம் தான். ஓகேங்களா? இவரோட ஆட்சி காலம் 375 டு 415. விக்ரமாதித்தன் அப்படின்ற பட்டப்பேர் இவருக்கு தான் பொருந்தும். ஓகேங்களா? பழைய கதைகள்லாம் இருந்திருக்கும். இந்த விக்ரமாதித்தன் வேதாளம் அந்த மாதிரி கதைகள்லாம் இருந்திருக்கும். அதுல விக்ரமாதித்யன் அப்படின்றது இவர் இரண்டாம் சந்திரகுப்தரா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட சொல்றாங்க. இது தவிர பாடலிபுத்திரத்தை தலைநகரா கொண்ட இந்த குப்த பேரரசு இரண்டாம் சந்திரகுப்தர் எல்லைகளை வந்து முதலாம் சந்திரகுப்தர் மாதிரி போர் திருமண உறவுகள் மூலமா விரிவுபடுத்துறாரு. ஓகேங்களா? மத்திய இது தக்காணத்துல ரொம்ப ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசர்கள் பார்த்தோம்னா வாகடகாஸ். ஓகேங்களா? இந்த வாகடக பீரியட் பிளேசஸ் வந்து இவங்களால பெருசா எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுது பண்ணியிருக்க முடியாது. அதை வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, தன்னோட மகள் பிரபாவதியை வந்து வாகடக இளவரசருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்திருப்பாரு. ஓகேங்களா? முதலாம் சந்திரகுப்தர் வந்து எப்படி லிச்சாவி வம்சத்துல குமாரதேவியை மணந்து வட இந்திய சிற்றரசர்களை வெற்றி கொள்றதுக்கு அவங்க எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்களோ, அதே மாதிரி வாகடகாசுக்கு தன் இளவரசருக்கு தன்னோட பொண்ணு பிரபாவதியை கல்யாணம் பண்ணி இவர் அது மூலமா மேற்கிந்திய படையெடுப்புகளுக்கு ஆஹ் இது பண்ணி அது வந்து பலமா இருந்திருக்கும் இந்த திருமண உறவு. ஓகேங்களா? அப்ப மேற்கிந்திய அரசு மீதான படையெடுப்புக்கு இவர் இது பண்றாரு. சமுத்திரகுப்தரை வச்சு பார்க்கும்போது அவர் வந்து சாகர்களை பெருசா வெற்றி கொள்ளல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இரண்டாம் சந்திரகுப்தர் இந்த திருமண உறவு மூலமா மேற்கு பக்கத்துல உள்ள சாகர்களை வந்து வெற்றி கொண்டிருப்பாரு. அதனால இவருக்கு வந்து சாகரி அப்படின்ற பட்டமும் இருக்கும். ஓகேங்களா? இது தவிர மேற்கு மாளவம் குஜராத் ஆண்ட 400 வருஷமா ஆண்டிருப்பாங்க இந்த சாகரசர்கள். அந்த 400 வருஷமா ஆண்ட சாகர்களை வந்து வெற்றி கொண்டதுனால இவர் சாகரி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவர் வந்து தென்னிந்திய அரசுகளோட நட்புறவு கொண்டிருப்பாரு. ஓகேங்களா? ரோமானிய பேரரசோட வணிகம் செய்யறாரு. வணிகம் செய்யறது மூலமா அரசோட வளம் வந்து ரொம்ப பெருகி இருக்கும். புக்லயே போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய வணிகம்லாம் பண்ணி அந்த வரியில உள்ள உபரியை தான் அவங்க போருக்கே வந்து செலவு பண்ணியிருப்பாங்க. சமுத்திரகுப்தர் வந்து வரியில உள்ள உபரியை தான் படையெடுப்புக்கே யூஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அரசோட வளம் பார்த்தீங்கன்னா நிறைய வணிகம், அந்த கடல் சார்ந்த வணிகம் எல்லாமே திட்டமிட்டு பண்றது மூலமா இவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாகவும் இவங்க வெல்த்தா தான் இருந்தாங்க. இது தவிர கிழக்கு மற்றும் மேற்கு இந்தியாவை வெற்றி வெற்றி கொண்டிருப்பாரு. இது தவிர ஹூனர்கள், காம்போஜர், கிராதர் இந்த மாதிரி வடநாடு அரசர்களையும் வெற்றி கொண்டிருப்பாரு. ஓகேங்களா? இதுக்கு முன்னால சமுத்திரகுப்தர் வச்சு பார்க்கும்போது ஹீனர்கள் சாகர்களை அவரால் ஒன்றும் பண்ண முடியல. பட் இரண்டாம் சந்திரகுப்தர் ஹீனர்கள் சாகர்கள் எல்லாம் வெற்றி கொண்டுறாரு. ஓகேங்களா? இவர் ஒரு சிறந்த வெற்றி வீரர் மட்டும் இல்ல, ஒரு சிறந்த நிர்வாகியும் கூட. இவரோட அரசவையை அலங்கரிச்சவங்க தான் இந்த நவரத்தினங்கள். இவரோட பட்ட பெயர்கள்லாம் பாத்தீங்கன்னா விக்ரமன், தேவகுப்தன், தேவராஜன், சிம்ம விக்ரமன், விக்ரமாதித்யன், சாகரி இதெல்லாம் நாணயங்கள்ல இவரோட பட்ட பெயர்களா எவிடன்ஸா இருக்கு. இது தவிர நரேந்திர சந்திரர், சிம்மச்சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவஸ்ரீ, தேவகுப்தர் அப்படின்ற மாதிரியான நிறைய பட்டப்பெயர்கள், சாகரி, விக்ரமாதித்தன் இந்த மாதிரி நிறைய பட்டப்பெயர்கள் வந்து இரண்டாம் சந்திரகுப்தருக்கு தான் இருக்கு. முதலாம் சந்திரகுப்தரும் ஸ்ரீகுப்தரும் கடோத்கஜரும் மகாராஜான்னு அழைக்கப்படுறாங்க. முதலாம் சந்திரகுப்தர் மகாராஜாதிராஜான்னு அழைக்கப்படுறாரு. சமுத்திரகுப்தர் பாத்தீங்கன்னா முதலாம் நெப்போலியன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு.
இது தவிர இரண்டாம் சந்திரகுப்தருக்கு நிறைய பட்டப்பெயர்கள் இருக்கு. ஓகேங்களா? இவரோட அரசவை அலங்கரிச்ச இந்த நவரத்தினங்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காளிதாசர், அவர் ஒரு சமஸ்கிருத புலவர். ஹரிசேனரும் சமஸ்கிருத புலவர். அமரசிம்மர் அகராதியியல் ஆசிரியர். தன்வந்திரி மருத்துவத்துல உள்ளவர். ஓகேங்களா? சன்கு கட்டடக்கலை நிபுணர். வராகமிகிரர் வானியல் அறிஞர். வராச்சி இலக்கண ஆசிரியர் அண்ட் சமஸ்கிருத புலவர். விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர். ஓகேங்களா? காகபானகர் சோதிடர். சோ இந்த 9 பேரும் இவரோட அரசவையை வந்து அலங்கரிச்சிருக்காங்க. அவங்க தான் நவரத்தினங்கள். சோ நவரத்தினங்கள் இருந்தது யாரோட அரசவையில அப்படின்னு கேட்டோம்னா, இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்றது தெரியணும். பாகியான் வந்து யாரோட பீரியட்ல வந்தாரு அப்படின்றதும் இரண்டாம் சந்திரகுப்தர் தான். இவர் வந்து சீன ஒரு துறவி, பௌத்த துறவி. ஓகேங்களா? சோ இவரோட குறிப்புகளையும் குப்த பேரரசோட வளத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது தவிர வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரண்டாம் சந்திரகுப்தர் தான். நாணயத்துக்குன்னு ஒரு அமைப்பு முறையை உண்டாக்குனது சமுத்திரகுப்தர். வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர். இதுல வந்து பேரரசின் விரிவாக்கம்லாம் பத்தி இவரோட நாணயங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதிகமான விரிவாக்கம் இவரோட பீரியட்ல தான் நடந்தது. ஓகேங்களா? ஹீனர்களை இவர் வெற்றி கொண்டாருன்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? சோ ஹீனர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட தோற்றம் பத்தி பெருசா வந்து கான்பிடென்ட்டா தெரியல. பட் இவங்க வந்து ஒரு நாடோடி பழங்குடியினர் தான். இவங்களை பத்தின எவிடன்ஸ் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரோமானிய வரலாற்றாளர். அவர் பேர் வந்து டாசிடஸ். அந்த டாசிடஸோட கூற்றுப்படி ஹீனர்கள் அப்படின்றவங்க காஸ்பியன் கடல் அருகில் வாழ்ந்த பழங்குடியின குழு தான் இவங்க. ரோம பேரரசோட வீழ்ச்சிக்கு காரணம் இந்த ஹீனர்கள் தான். இவங்களோட தலைவர் அட்டிலாவோட தலைமைக்கு கீழே ஐரோப்பாவுல கொடுங்கோன்மைக்கு பேர் பெற்றவங்க தான் இந்த ஹீனர்கள். இது தவிர ரோமாபுரி, கான்ஸ்டாண்டினோபிள் எல்லாம் அச்சத்துக்கு உள்ளாக்குனவங்க தான் இந்த ஹீனர்கள். ஓகேங்களா? சோ இவ்வளோ கொடுங்கோன்மைக்கு பேரு ரோமாபுரி, கான்ஸ்டாண்டினோபிள் அச்சத்துக்கு உண்டாக்குனாங்கன்னு சொல்லிட்டு நிறைய சொன்னாலும், ஹீனர்கள் ஒரு டைப் வெள்ளை ஹீனர்கள் தான் இந்தியாவுக்குள்ள வந்தவங்க. ஓகேங்களா? அவங்க வந்து முதல்ல வந்து பார்டர்ஸ்ல உள்ள, ஓகேங்களா, எல்லையோர நாடுகளுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? இரண்டாம் சந்திரகுப்தர் இவங்களை வந்து விரட்டி இருந்திருப்பாரு. பட் இவங்களோட தொந்தரவு வந்து கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கும். பின்னால இந்த ஸ்கந்தகுப்தர் இவங்களோட பீரியட்ல ஹீனர்கள் வந்து அவங்க குப்தர்களை வெற்றி கொண்டு உள்ள வந்துருவாங்க. ஓகேங்களா? சோ ஹீனர்களோட ஒரு பிரிவு வெள்ளை ஹீனர்கள் மத்திய ஆசியால இருந்து இந்தியாவுக்கு உள்ள வராங்க. ஓகேங்களா? எக்ஸாக்டா இவங்களோட படையெடுப்பு எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குஷானர்களுக்கு கரெக்டா 100 ஆண்டுகளுக்கு அப்புறமா இவங்களோட படையெடுப்பு ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இவர் சொன்னோம் இல்லையா, ஸ்கந்தகுப்தரை வந்து வெற்றி கொண்டுருவாரு. வெற்றி கொண்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அவங்களோட தலைவர் தோரமானர் வந்து மத்திய இந்த பகுதிகளில், மத்திய இந்திய பகுதிகளில் அப்படியே அவங்க பரவுவாங்க. அதுக்கப்புறம் தோரமானவருக்கு அப்புறம் மிகிரகுலர் இருப்பாரு. ஓகேங்களா? சோ கடைசியில இந்த ஹீனர்களை யாரு வந்து வெளியில விரட்டியிருப்பாங்க அப்படின்னா, யசோதர்மன். ஓகேங்களா? மத்திய இந்தியா மாளவ பகுதியை ஆண்ட யசோதர்மன் தான் இந்த மிகிரகுலரை வந்து வெற்றி கொண்டு விரட்டி இருப்பாங்க. ஓகேங்களா? அது வரைக்கும் இந்த ஸ்கந்தகுப்தருக்கு அப்புறமா அவங்க ஹீனர்கள் மத்திய இந்திய பகுதிகளில் பரவி இருந்திருப்பாங்க. யசோதர்மன் வந்து இது விரட்டி விட்டிருப்பாரு. ஓகேவா? தோரமானர் அவரோட பையன் மிகிரகுலர். இவங்க தான் ஹீனர்கள். இதுதான் ஹீனர்களோட ஹிஸ்டரி. இதுக்கப்புறம் ஃபாகியான் அப்படின்ற சீன பௌத்த துறவி வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்துல வந்தாருன்னு சொன்னோம். சோ ஃபாகியானை பத்தி அவரோட பயண குறிப்புகள்ல குப்தர்களை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இவரோட பயண குறிப்பு மூலமா குப்தர்களோட சமூக, பொருளாதார, மத ஒழுக்க நிலை பத்தி தெரிஞ்சுக்க முடியுது. இவரோட கூற்றுப்படி மகதத்தோட மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடையும் செழுமையோடனையும் இருந்தாங்க. இங்க வந்து கடுமையான தண்டனை எல்லாம் பெருசா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மதுரால பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகமா இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தாங்க. குடும்பத்தை வந்து பதிவு செஞ்சுதான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லாம இருந்தது. அரசருக்கு சொந்தமான நிலத்துல விவசாயம் செஞ்சவங்க மட்டும்தான் தானியத்துல ஒரு பகுதி அரசருக்கு தரணும். மத்தபடி மத்த மக்கள்லாம் எந்த இதையும் அரசருக்கு கொடுக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி பாகியானோட குறிப்புகள் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா ஜென்ரலா பார்க்கும்போது இந்த நிலப்பிரபுத்துவம் கான்செப்ட்ல மக்கள் வந்து துன்புறதான் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? பட் பாகியான் கூற்றுப்படி இந்த மக்கள் சந்தோஷமா தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சூழலை பொறுத்து குற்றவாளிகளுக்கு மிதமான கடுமையான அபராதம் வந்து விதிச்சாங்க. இவர் இது தவிர என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இவர் ஒரு பௌத்த துறவி இல்லையா, அப்ப பௌத்த இடங்களை பத்தி சொல்லியிருப்பாரு. கயா வந்து அவங்க குப்தர்கள் காலத்துல பாழடைஞ்சு போயிருந்தது. கபிலவஸ்துல ரொம்ப காடாகி இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சமுத்திரகுப்தர் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வைணவர்கள்.
இது தவிர தண்டனைகள் பெருசா இல்லைன்னு சொன்னோம் இல்லையா? திரும்ப திரும்ப ஏதாவது கலகம் செய்யறவங்க, குற்றம் இழைக்கிறவங்களுக்கு மட்டும் வலது கையை துண்டிச்சிருக்காங்க. ஓகேங்களா? மக்கள் வந்து எந்த ஒரு உயிரினத்துக்கும் தீங்கு செய்யக்கூடாது, கொல்ல அப்படின்றதுனால எந்த ஒரு உயிரினத்தையும் அவங்க கொல்ல மாட்டாங்க. மதுபானம் அப்படின்றது அவங்க அருந்துறது கிடையாது. பாடலிபுத்திரத்தில் உள்ள மக்கள்லாம் ரொம்ப பணக்காரர்களா இருந்தாங்க, வசதியானவங்களா. ஈகை குணத்துல ஒருவரோட ஒருவர் போட்டி போடுறவங்களா இருந்தாங்க அப்படின்னு ஃபாகியான் சொல்லியிருப்பாரு. இதை தவிர நகரங்கள்ல வைசி குடும்பத்தினர்லாம் தர்மம், மருத்துவம் இதுக்கெல்லாம் கூட சத்திரம் நிறைய கட்டி இருந்திருக்காங்க. ஏழை, ஆதரவற்றோர், அனாதை, விதவை, குழந்தை இல்லாதோர், அங்கவீனர்கள் அதாவது உடம்பு சரியில்லாதவங்க, ஊனமுற்றோர் இவங்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப்பும் பண்ணி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாகியான் வந்து அப்போ உள்ள குப்தர்கள் காலத்து மக்களை பத்தி சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதலாம் குமாரகுப்தர். ஓகேங்களா? இவர் இரண்டாம் சந்திரகுப்தரோட மகன். முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இவர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இருப்பாரு. ஓகேங்களா? பின்னால அதை பக்தியார் கில்ஜி அந்த மாதிரி மம்லுக்கள் வந்து அழிச்சிருப்பாங்க. பட் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்குனது யாரு அப்படின்னா முதலாம் குமாரகுப்தர் தான். இவர் இரண்டாம் சந்திரகுப்தரோட மகன். சக்கராதித்யர் அப்படின்னு அழைக்கப்படுறதும் இவர் முதலாம் குமாரகுப்தர் தான். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி முக்கியமான பேரரசர்கள்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அரசர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாவதா வர்ற கடைசி பேரரசர் ஸ்கந்தகுப்தர் தான். ஓகேங்களா? இவர் முதலாம் குமாரகுப்தரோட பையன். எல்லாமே அவங்கவுங்க பையங்களா தான் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? கடைசி பேரரசர் ஸ்கந்தகுப்தர் தான். அதுக்கப்புறம் வந்த குப்தர்கள் பெருசா வலிமை இல்லாத, திறமை இல்லாதவங்களா இருந்ததுனால குப்த பேரரசு வந்து அழிஞ்சு போயிருக்கும். ஓகேங்களா? கடைசி பேரரசர் ஸ்கந்தகுப்தர். இவர் தான் ஹீனர்களோட படையெடுப்பை தடுத்திருப்பாரு. ஓகேங்களா? ஹீனர்களோட படையெடுப்பு வந்து தடுத்துட்டே இருந்திருப்பாரு ஸ்கந்தகுப்தர். பட் வந்து அவங்க 12 வருஷம் கழிச்சு திரும்பியும் குப்த பேரரசை வந்து தாக்கி தோற்கடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? பட் இருந்தாலும் ஹீனர்கள் வந்து பொழுதுக்கும் படையெடுப்பு வந்து இவங்க மேல நடத்திக்கிட்டே இருந்ததுனால கருவூல வந்து காலி ஆயிரும். ஸோ பினான்சியலா இவங்க வந்து பின்னால போயிருவாங்க. ஸோ அதனால ஹீனர்கள் வந்து உள்ள வர்ற மாதிரி வந்துரும். ஓகேங்களா? ஸோ இவரோட முதல்ல வந்து ஒரு ஹீனர்களை விரட்டி தான் அடிச்சிருப்பாரு. ரெண்டாவதா தான் தோற்கடிச்சிடுறாங்க. ஸ்கந்தகுப்தர் வந்து 467 கிபி 467 இறந்து போயிடுறாரு. இதோட குப்த பேரரசு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிடறாங்க. ஓகேங்களா? ஸ்கந்தகுப்தருக்கு அப்புறம் பாலாதித்யர். இவர் தான் மிகச்சிறந்த குப்த பேரரசர்கள்ல கடைசி பேரரசர். ஓகேங்களா? இவர் வந்து முதலாம் நரசிம்மகுப்தர் அப்படின்ற பேர்ல அரியணை ஏறி இருப்பாரு. இது வரைக்கும் நம்ம எல்லாமே என்ன பார்த்தோம்? அவங்க எல்லாம் வைணவர்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பாலாதித்யர் பாத்தீங்கன்னா பௌத்த மதத்தால ஈர்க்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இவர் வந்து ஒரு பௌத்தரா வந்துடுவாரு. ஓகேங்களா? பாலாதித்யர் முதலாம் நரசிம்மகுப்தர் அப்படின்ற பேர்ல அரியணை ஏறாரு. கடைசி பேரரசர். ஓகேங்களா? இவர் வந்து இவங்களோட பீரியட்ல ஹீனர்கள்லாம் உள்ள வந்துடுறாங்க. ஓகேங்களா? முதலே பார்த்தோம் தோரமானர், அதுக்கப்புறம் மிகிரகுலர், ஸ்கந்தகுப்தர் பீரியட்லே ஸ்கந்தகுப்தர் ஃபர்ஸ்ட் தோற்கடிச்சாலும் ரெண்டாவது தடவை தோத்துடுறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹீனர்கள் உள்ள வந்துடுறாங்க மத்திய ஆசியா, மத்திய இந்தியா பகுதிகளில். அப்போ இவர் வந்து மிகிரகுலருக்கு வந்து கப்பம் கட்டிட்டு இருப்பாரு. பட் மிகிரகுலர் வந்து பௌத்தத்தை பகைமையோடு பார்த்துட்டு இருப்பாரு. அதனால இவர் வந்து ஒரு மனவேதனை அடைஞ்சு கப்பம் கட்டுறதை வந்து நிறுத்தி இருப்பாரு. ஓகேங்களா? ஸோ கப்பம் கட்டுறதை நிறுத்திட்டு கைது செஞ்சு சிறையிலையும் மிகிரகுலரை அடைச்சிருவாரு. ஓகேங்களா? பட் மிகிரகுலர் வந்து வஞ்சகமா பாலாதித்யரை மகதத்துல இருந்து வெளியேற்றிடுவாரு. அப்ப கடைசியா இருக்கிற பேரரசர் பாலாதித்யரும் வெளியேறாரு. இதுக்கப்புறம் வந்து அரசர்கள் பெருசா ஒன்றும் வலிமை இல்லாம, திறமை இல்லாம இருந்ததுனால குப்த பேரரசு வந்து வீழ்ச்சி ஆயிருது. சோ அங்கீகரிக்கப்பட்ட கடைசி குப்த அரசர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷ்ணுகுப்தர். ஓகேங்களா? கடைசி அரசர். கடைசி பேரரசர்னு வரும்போது உங்களுக்கு வந்து அதை நீங்க பாலாதித்யர்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? கடைசி அரசர் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசனா விஷ்ணுகுப்தர் தான். ஸோ இந்த மேப் பார்த்தாலே உங்களால தெரிஞ்சுக்க முடியும் குப்தர்களோட டினஸ்டி எவ்வளோ பீரியடு எந்தெந்த பிளேசஸ்ல வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இங்கே போட்டிருக்கோம் இல்லையா? பிரயாகை, மதுரா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்ரீகுப்தர் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு வங்காளம், பீகார் இதை வந்து ஆட்சி புரிஞ்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் வந்து பிரயாகை டு மதுரை வரைக்கும் செழிப்பான பகுதிகளை கைப்பற்றினதா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னால வந்து முதலாம் சந்திரகுப்தர் வந்து லிச்சாவி அந்த கனசங்கத்தோட ஹெல்ப் மூலமா வட இந்திய சிற்றரசுகளை நிறைய வின் பண்ணியிருப்பாரு. சமுத்திரகுப்தர் வந்து பிரயாகை டு மதுரை, இது தவிர கலிங்கம். ஓகேங்களா? கலிங்கம் வழியா தென்னிந்தியால பல்லவர்களோட தலைநகரம் காஞ்சிபுரம் வரைக்கும் வெற்றி கொண்டிருப்பாரு. ஓகேங்களா? இது வந்து சமுத்திரகுப்தரோட வெற்றிகள். இரண்டாம் சந்திரகுப்தரை பத்தி பார்க்கும்போது அவர் தன்னோட பொண்ணு
பிரபாவதியை வந்து வாகடக இளவரசர் கல்யாணம் முடிச்சது மூலமா த்ரூ வாகடக ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் மூலமா மேற்கு இந்தியால நிறைய பகுதிகள் வந்து கைப்பற்றுவாரு. அதுதான் இந்த மாளவம், குஜராத் இந்த மாதிரி பகுதிகள். ஓகேங்களா? அது மூலமா தான் சாகர்களை வந்து அவர் வெற்றி கொண்டிருப்பாரு. அவங்க 200 வருஷம் சாகர்கள் மேற்கிந்திய பகுதிகளை வந்து கையில வச்சிருப்பாங்க. பட் வாகடகாஸ் இவங்களோட ஹெல்ப் மூலமா சாகர்கள் மேற்கிந்திய பகுதிகளை ஆண்டு சாகர்களை இவர் வெற்றி கொண்டுருவாரு. அதனாலதான் சாகரி அப்படின்ற பட்டமே இவருக்கு இருந்திருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப இரண்டாம் சந்திரகுப்தர், அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூஸா நிறைய குப்தர்கள் இருந்திருப்பாங்க. ஓகே, அது முதலாம் குமாரகுப்தர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்குனவர். அப்புறம் ஸ்கந்தகுப்தர், பாலாதித்யர், அதுக்கப்புறம் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி குப்த அரசர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷ்ணுகுப்தர். ஓகேவா? குப்த அரசு தோற்றுவித்தவர் ஸ்ரீகுப்தர். கடைசி அங்கீகரிக்கப்பட்ட கடைசி குப்த அரசர் வந்து விஷ்ணுகுப்தர். அவ்வளவுதான். இது வந்து குப்தாஸா பத்தின ஹிஸ்டரி மட்டும்தான். ஓகேங்களா? யார் யாரு கண்டினியூஸா வராங்க, எந்தெந்த பகுதிகளை கைப்பற்றினாங்கன்னு சொல்லிட்டு, எப்படி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் 2 வீடியோவா இருந்ததோ அதே மாதிரி குப்தாஸ்லயும் செகண்ட் வீடியோல அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன், ராணுவம் எப்படி இருந்தது, அமைச்சர்கள் குழு என்னென்ன தொழில் பண்ணாங்க, ஆடை அணிகலன்கள், ஸோ இவங்களோட வணிகம் எப்படி இருந்தது, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ், அவங்களோட சோசியோ எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் இதையெல்லாம் பத்தி நம்ம 2வது வீடியோல பார்ப்போம். ஓகேங்களா? So thank you. Thank you for the opportunity. Thank you, Nanda.